இந்தி மொழியை திணிக்க முயற்சிக்கும் பாஜகவை தமிழ்நாட்டில் ஒருபோதும் நுழையவிடக்கூடாது என்று கார்த்திக் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாங்குடிக்கு ஆதரவாக கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை பயன்படுத்தி முகமூடி அணிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்குள் வரப்பார்க்கிறது பாஜக என்று குற்றம் சாட்டினார். இந்தி மொழியை திணிக்கும் பாஜகவை தமிழ்நாட்டில் ஒருபோதும் நுழையவிடக்கூடாது என்று வாக்காளர்களுக்கு அவர் வேண்டுகோள் வைத்தார். மீண்டும் திமுக ஆட்சி மலர மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கார்த்திக் சிதம்பரம் கேட்டுக்கொண்டார். குணசேகரன் சொன்னது போல பாஜக சில முகமூடிகளோட வருது. குக்கர் என்பது பாஜக ஒரு முகமூடி. பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா முதல்ல இந்தியை திணிப்பாங்க. இந்த அதிமுக முன்னாடி இருக்கிற மாதிரி சுதந்திரமா இருக்கிற அரசியல் கட்சி கிடையாது. அது முழுக்க முழுக்க பாஜகவோட சப்சிடரி. பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. குக்கர் என்பது பாஜக ஒரு முகமூடி. அதனால் அதை நிராகரிக்க வேண்டும். மக்களை ஒன்றிணைக்க எத்தனையோ திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார் என்று நடிகை ரோகிணி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் எல் சுந்தரராஜை ஆதரித்து நடிகை ரோகிணி பரப்புரை மேற்கொண்டார். மணலி, கார்கில் நகர், அன்னை சிவகாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். பரப்புரையின் போது பேசிய நடிகை ரோகிணி, மக்களை ஒன்றிணைக்க எத்தனையோ திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார் என்றும் மக்களுக்காக களம் காணும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் பரப்புரை மேற்கொண்டார். மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முதல்வர் நமக்கு வேண்டும். மக்களுடைய இன்னல்களை புரிந்து அவர்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ நமக்கு வேண்டும், ஒரு வேட்பாளர் நமக்கு வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் மிக மிக உன்னிப்பாக மிக மிக செயல்திறனோடு செயல்பட வேண்டிய காலம் இது.